வெல்கம் டு ஃபுட் ஆசம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பச்சை பயிறு குழம்பு நம்ம பண்ண போகிறோம். இது ரைஸுக்கு, சப்பாத்திக்கு, ரொட்டிக்கு எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட்டான ஒரு காம்பினேஷன் ஆகும். இது உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட. இது பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தான். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கடாயில் 1 டீஸ்பூன் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா உளுந்தும் கடுகும் நம்ம சேர்த்து 1 டீஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம். நல்லா பொரிய விட்டதுக்கப்புறமா வரமிளகா 2 நம்ம கிள்ளி போட்டுடலாம். அதுக்கப்புறமா வெந்தயம் ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் வெந்தயத்தை நீங்கள் கருக விட்றாதீங்க, கருகிச்சுன்னா நல்லா இருக்காது உங்களுக்கு டேஸ்ட்டு. அதுக்கப்புறமா சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி 2 நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு 15 வெங்காயம் இருக்கும். அதை நல்லா நம்ம வதக்கிடலாம். வெங்காயம் ரொம்ப வதக்கிடாதீங்க, ஏன்னா குழம்புல வெங்காயம் கொஞ்சம் தெரியணும், அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா வதக்குனதுக்கப்புறமா இது வெங்காயம் ஒரு 1 மினிட் வதக்கினா போதும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா சின்ன வெங்காயம் ரொம்பவே நல்லது, உடம்புக்கு குளிர்ச்சியும் கூட. ஸோ நீங்கள் வெங்காயம் நீங்கள் குழம்புல சரி வறுவல் எல்லாத்துலேயுமே நீங்கள் வெங்காயம் நிறையா சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது உங்களுக்கு. அதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம் நைஸாக. ஒரு வெங்காயத்துக்கு ஒரு தக்காளி தான் நம்ம போடணும். அந்த 15 வெங்காயம் பெரிய வெங்காயம்னா ஒரு வெங்காயம் தான் நம்ம சேர்ப்போம். அதனால் ஒரு வெங்காயத்துக்கு ஒரு தக்காளி தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் பச்சை பயிறு 1 கப்பு தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ கொஞ்சமாக தான் நம்ம குழம்பு பண்ண போகிறோம். இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம 1/2 டீஸ்பூன் நம்ம மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன் இடையில போடலாம். நம்ம ஸ்டார்டிங்லேயே போட வேண்டாம், இடையில நம்ம சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் உங்களுக்கு. அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா முருங்கைக்காய் 1 அதை இந்த மாதிரி கட் பண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கத்திரிக்காயோட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் முருங்கைக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம முருங்கைக்காய் நல்லா வேகணும், அதுக்காக நம்ம வதக்கிடலாம். உங்களுக்கு ஒரு சின்ன டிப் என்னென்னா, முருங்கைக்காய் சீக்கிரமே வேகணும்னா நீங்கள் குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி கடாயில் 1 டீஸ்பூன் நம்ம ஊற்றிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு நீங்கள் இந்த முருங்கைக்காயை நல்லா வதக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு குழம்போட ஆட் பண்ணும்போது உங்களுக்கு சீக்கிரமே வெந்துடும். இது உங்களுக்கு ஒரு சின்ன டிப்பு தான். இது உங்களுக்கு சீக்கிரம் வேகணும்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நான் அந்த மாதிரி பண்ணல. ஸோ டேரெக்டாக நான் கடாயில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நல்லா நம்ம வதக்கியாச்சு. இந்த டைம் நம்ம தனி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா தனியாத்தூள் 2 டீஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பச்சை பயிறு நம்ம வேக வச்சிட்டோம்னா கெட்டியாக தான் இருக்கும். அதனால் தனியாத்தூள் நம்ம கம்மியாகவே சேர்த்தா போதும். அதுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான உப்பு நம்ம 3/4 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் போட்டு நம்ம இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கணும். அதே டைம் இந்த மசாலா பொடியெலாம் நான் அந்த முருங்கைக்காயில் இறங்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியும் நல்லா நம்ம வதக்கிடலாம். இப்போது நம்ம நல்லா வதக்கியாச்சு. இந்த டைம் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, புளி கரைச்சி நம்ம ஊற்ற போகிறோம். புளி எவ்வளோன்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு நல்லா கெட்டியாக நம்ம கரைச்சி நம்ம வச்சு நம்ம ஊற்றிடணும். நம்ம ரொம்ப தண்ணியாக கரைச்சிடக்கூடாது, நல்லா கெட்டியாக கரைச்சி ஊற்றணும். ஊற்றினதுக்கப்புறமா 3/4 கப் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு புளிப்பு எல்லாமே சரிசமமாக உங்களுக்கு இருக்கும். அப்புறம் அந்த தண்ணியில் தான் உங்களுக்கு இந்த முருங்காயும் வேகும். அதனால் நம்ம 3/4 கப் தண்ணி ஊற்றுவோம். நீங்கள் உங்களுக்கு குழம்பு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் தண்ணி கூடவே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சேர்க்காமல் கடைசியாக நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தண்ணியெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, பச்சை பயிறு நல்லா ஓவர் நைட் ஊற வச்சு 1 கப் ஊற வச்சுட்டு காலையில் நான் ப்ரெஷர் குக்கரில் 4 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் எடுத்திருக்கேன். நல்லா குழைய வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், நல்லா அந்த மசாலா பொடி எல்லாமே நல்லா பச்சை வாசனைலாம் போய் முருங்கைக்காவும் கொஞ்சம் வெந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் வேகணும். ஸோ நம்ம அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம கிண்டி விடுறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வேக வச்சுருக்கிற நம்ம அந்த பாசி பயிரை நம்ம ஆட் பண்ணிட போகிறோம். நீங்கள் 4 விசிலுக்கு மேலே வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு பயிர் ரொம்ப குழஞ்சிரும். ஸோ நீங்கள் 4 விசில் நீங்கள் கரெக்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இறக்குனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதே டைம் நீங்கள் பச்சை பயிறு வேக வைக்கும்போது தண்ணி ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க. 1 கப்புக்கு நம்ம 2 கப் தண்ணி தான் நம்ம ஆட் பண்ணணும். அது கூடவே நம்ம 1/2 டீஸ்பூன் உப்பும் நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பயிரை ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம்.
பச்சை பயிறு உங்களுக்கு ஜென்ரலாகவே உங்களுக்கு வந்து ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லதுங்க. இது வந்து குழந்தைங்களுக்கும் ரொம்பவே நல்லது. லேடிஸ்க்கு வந்து இந்த வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்குலாம் இது ரொம்பவே ஒரு பெஸ்ட்டான ஒரு சொல்யூஷன். நீங்கள் வாரத்தில் ஒரு 2 தடவை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே டைம் இது நீங்கள் சாப்பிட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பசி எடுக்காது. இந்த பயிறு வந்து உங்களுக்கு அந்த பசி எடுக்கிறத வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். நீங்கள் வந்து சப்பாத்தி, ரொட்டி, அதே டைம் நீங்கள் ரைஸுக்கு இதை சைடிஷாக வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு சூப்பரான சுவையான பச்சை பயிறு குழம்பு நமக்கு தயாராகிடுச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.